தேங்காயுடன் மண்ணிலே வரும்பொழுது ஒப்படி விளக்கு வாசல் காட்சியினை நல்லூர் கந்த சுவாமி கோவில்ல இன்றைய தினம் கந்த சஷ்டி திருவிழா. இந்த கந்த சஷ்டி நாளில் சுவாமியை ஒப்படி வெளிவீதி உலா கொண்டு வருகின்றார்கள். சுவாமியினுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்கும், சுற்றுப்புறகாரங்கள் இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்பது இந்த ஒரு காணொலி. திருவிழாவுக்கு பிறகு கொடியேறாமல் சுவாமியை வெளிவீதி உலா 6 நாட்களும் கொண்டு வருவார்கள். அதோட சூர சம்ஸ்காரம் வித்தியாசமாக இந்த ஆலயத்தில் இடம்பெறும். அதாவது சூரனை வதம் செய்கின்ற காட்சி அனைத்தையும் 1ஆம் நாள்லேருந்து 6ஆம் நாள் வரைக்கும் என்னுடைய காணொலியில் பார்க்கலாம். யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. மாலை நேரம் 5 மணி 6 நிமிடம். திருவிழா காலங்களில் சுவாமியை 6 மணிக்கு வெளிவீதி உலா கொண்டு வருவார்கள். இன்றைய தினம் எத்தனை மணிக்கு வெளிவீதி உலா கொண்டு வருகின்றார்கள் என பார்க்க போகின்றோம். அது மட்டுமில்லை, சுவாமி என்னும் சற்று நேரத்தில் வெளிவீதி உலா வரப்போகின்றார். இங்கே அந்த சுவாமி வருவதற்கு முதல் 3 பேர் அந்த கற்பூர சட்டியுடன் தயாரான நிலையிலே இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வெளிவீதி உலா வர இருக்கின்றார். மாலை நேரம் 5 மணி 15 நிமிடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சுவாமி மெதுவாக வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். வளைக்குழல் ஓசை அங்கே முழங்கிக் கொண்டிருக்கின்றது. சுவாமி இப்பொழுது 1வது நாள் எப்படி வெளிவீதி உலா வரப்போகின்றார், சுவாமி என்ன வாகனத்திலே வெளிவீதி உலா வரப்போகின்றார் என பக்தர்கள் பக்தியோடு வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்க ரிஷப வாகனத்திலே சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தங்க ரிஷப வாகனத்திலே மென்மையான மண்ணிற வர்ணம் உடையிலே சுவாமி எப்படி வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சுவாமி கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அழகிய காட்சியினை பார்க்க போகின்றோம். தங்க ரிஷப வாகனத்திலே பக்தர்கள் புடசூழ கந்த சஷ்டியினுடைய 1ஆம் நாளிலே எப்படி சுவாமியை அலங்கரித்து கொண்டு வந்திருக்கார்கள் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்த சஷ்டி கவசங்களை பக்தர்கள் பக்தியோடு படித்து கொண்டு செல்கின்ற அற்புதமான காட்சி. இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் கிழக்கு வாசல் இருந்து தெற்கு வாசல் வீதியின் ஊடாக செல்லுகின்றார். திருவிழா காலங்களிலே ஆலயத்தை சுற்றி மடை வைத்திருப்பார்கள் அல்லது நிறகுடம் குத்துவிளக்கு வைத்திருப்பார்கள். அதே போல இப்பவும் பக்தர்கள் வைத்திருக்கின்றார்கள். வைத்து முருகப்பெருமானை வழிபடுகின்ற காட்சி. இப்பொழுது சாரல் மழை வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே சுவாமி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். சாரல் மலை தூவுகின்ற அதே நேரத்தில் இங்காலே சூரியனும் உதித்துக் கொண்டிருக்கின்றது. மாலை நேர சூரியன் இன்றைய நாள் சுவாமியை
அதாவது தங்க ரிஷப வாகனத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லூர் கந்த சுவாமியினுடைய அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள், அந்த சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள் எப்படி என்றுதான் பார்க்க போகின்றோம். குறிப்பாக இது தங்க வாகனம். இந்த தங்க வாகனத்திலே சுவாமியை அலங்கரித்து, அதாவது மண்ணுற, இது ஒரு வகையான ஒரு மலர் மாலை, அதாவது வெட்டி வேர் மாலை அப்படி என்று கூறுவார்கள். அந்த மாலையிலே ஒரு வகையான ஒரு துணி அலங்காரம், பின்னணியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், பார்ப்பதற்கு ஒரு புலியினுடைய வரியை ஒத்தது போல இருக்கும். மண்ணுற ஆடை, மண்ணுற அலங்காரம் இன்றைய நாள் சுவாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணியினுடைய பக்தியை பாருங்கள். தேங்காயுடன் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது முருகப்பெருமான் தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். ஐந்து மணி 30 நிமிடத்துக்கு சரியாக சுவாமி தெற்கு பிரகாரத்துக்கு வந்து விடுவார். முருகப்பெருமானை பக்தியோட பக்தர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி மேற்கு வாசல் நோக்கி திரும்ப போகின்றார். சுவாமியினுடைய அலங்காரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் சுவாமிக்கு இவ்வாறான நகைகளை அணிவித்து அலங்கரித்து வெளிவீதி உலா கொண்டு வந்திருக்கின்றார்கள் என பார்க்க போகின்றோம். சுவாமி வரும்பொழுது வாகனங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு வாகனங்கள் மெதுவாக வீதிக்கு விடப்படும். போலீசார் எல்லாம் வந்திருக்கணும். இப்பொழுது சுவாமி மேற்கு பிரகாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். மேற்கு வாசல் வீதியில் வந்து நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். சுவாமி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் பாரம்பரிய நகைகள், நல்லூருக்கென்றே உரித்தான பாரம்பரிய நகைகளோட சுவாமி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற அடியவர்கள் கூறினார்கள், இன்றைய தினம் அந்த பிளம்ஸ் மாலை என்று கூறுவார்கள். வெட்டிவேர் மாலையும் அதே போல் பிளம்ஸ், அதாவது நாங்கள் உணவிலே சேர்க்கின்ற பாயாசத்திலே கூட சேர்ப்பார்கள். பிளம்ஸ் மாலை அப்படி என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மாலையிலே சுவாமி அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார். அதோடு நல்லூருக்கென்றே உரித்தான அந்த நகை வேலைப்பாடுகள் பாருங்கள். காசு மாலை, அப்படியே பதக்கம், நல்லூருக்கென்றே உரித்தான அந்த நகை வேலைப்பாடுகளோட சுவாமி இப்பொழுது மேற்கு வாசல் ஊடாக செல்லுகின்ற காட்சி. மாலை நேரம் 5:42 மணிக்கு சுவாமி இப்பொழுது வடக்கு வாசல் குபேர வாசல் கோபுரம் நோக்கி திரும்பி நிற்கின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
ஆலய மணியும் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான அடியவர்கள் பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். சில அடியவர்களுடைய அந்த கையிலே இப்படியாக தெப்பைகள் கட்டப்பட்டிருக்கிறது. முருகனுக்காக 6 நாட்களும் விரதம் இருப்பவர்கள் அந்த தெப்பைகளினை கட்டியிருக்கின்றார்கள். விரல்களிலே பல அடியவர்களுடைய விரல்களிலே அதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எல்லோருமே வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சி. இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் கிழக்கு வாசல் நோக்கி இன்னும் சற்று நேரத்திலே திரும்ப போகின்றார். மழை காலம் என்பதால் ஆலயத்தினுடைய அந்த மண்ணிலே புல் வளர்ந்திருக்கின்ற காட்சி. அதோட சுவாமி அங்கே மெதுவாக பக்தர்கள் பக்தியோடு தாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஐந்து மணி 54 இப்பொழுது சுவாமி கிழக்கு வாசலுக்கு அண்மித்து விட்டார். இவ்வளவு அடியவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அதுபோல விரதம் இருந்து கந்த சஷ்டி பாசுரங்கள், அந்த கந்த சஷ்டி விரத பாசுரத்தை பக்தியோடு பாடிக்கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே இது அற்புதமான ஒரு காட்சி. மழையும் இன்றைய தினம் விட்டு தந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் காலை சரியான மழை. முருகனை இந்த வெளியில் இருந்தும் பக்தர்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது நாள் தங்க ரிஷப வாகனத்திலே சுவாமி இன்றைய தினம் பிளம்ஸ் மாலை மற்றும் வெட்டிவேர் மாலை பாரம்பரிய நல்லுருக்கண்டே உருத்தான நகைகளோட சுவாமி வெளிவீதி உலா வந்த காட்சியினை நாம் இன்றைய தினம் கண்டு இன்புற்றோம். சுவாமி அருகிலே வந்ததும் பிரசன்னா குருக்கள் இன்றைய தினம் அந்த பஞ்சாராத்தி தீபத்தினை காட்டியிருந்தார். ஆலய திருவிழா காலங்களிலே வைகுந்தவாசன் குருக்கள் ஆலய பூஜைகள், அதாவது சுவாமி வெளிவீதி உலா வரும் பொழுது பிரதான குருக்களாக இருப்பார். கந்த சஷ்டி விரத காலங்களிலே பிரசன்னா குருக்கள் பிரதான குருக்களாக இருப்பார். அந்த காட்சியினை பார்த்திருந்தோம்.
சரியாக மாலை நேரம் 6 மணிக்கு சுவாமியை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். சுவாமியை வசந்த மண்டபத்துக்கு கொண்டு செல்கின்ற அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள மக்களே, நீங்கள் மாலை நேரம் 5 மணிக்கு நின்றாலே சுவாமியை வெளிவீதி உலா வரும் பொழுது தரிசிக்கலாம். நிறைய பேருக்கு சுவாமி எப்பொழுது வெளிவீதி உலா வருவார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. எனவே நாளைய தினம் 2ஆம் நாள் சுவாமி எப்படி வெளிவீதி உலா கொண்டு வருகின்றார்கள், இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது, வித்தியாசமாக சுவாமி எந்த வாகனத்தில் கொண்டு வருகின்றார்கள், எப்படியான அலங்காரத்திலே சுவாமியை கொண்டு வருகின்றார்கள் சொல்லி நாளைய தினம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பல காணொலிகள் காத்திருக்கிறேன். அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் அன்பான நன்றி உறவுகளே.